நல்லா ஃப்ரெஷ்ஷாக மசாலாலாம் வறுத்து அரைச்சி சூப்பராக செட்டிநாடு ஸ்டைலில் ஒரு நண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? என்ன தான் நம்ம கடையில் இன்ஸ்டண்ட்டாக வாங்கி செஞ்சாலும் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி செய்யும் போது அது ஒரு டேஸ்ட்டே தனி தான். அதுவும் நான்வெஜ்ஜுக்கு அப்படி செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 10 காஞ்ச மிளகாய், மல்லி விதை, மிளகு, சோம்பு, சீரகம் இதை நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்து அது ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து அது கூட 10 பூண்டு பல், 2 தக்காளி, 1/4 கப் தேங்காய் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. ஒரு கடாயில் தாராளமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்சதும் சோம்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு இப்போ அது கூட ஒரு தக்காளி சேர்த்து அதையும் நல்லா வதக்குங்க. இப்போ அது கூட 2 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் குழம்பு மசாலா சேர்த்து மசாலா வேகிற வரைக்கும் வதக்கி விட்டு இப்போது நண்டு அது கூட சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இப்போ நம்ம அரைச்ச மசாலாவை அது கூட சேர்த்து அது கூட 2 கப் தண்ணி தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. நல்லா வத்திரும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இது நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு கொதிக்க விடுங்க. அப்போ தான் நல்லா வேகும், சாரும் நல்லா இறங்கும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.